everyone, welcome to Entrailway. இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் கோடிங் அப்படிங்கிற டைட்டில்ல டே 2 பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு யூசர் கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம வந்து டேட்டான்னு சொல்லலாம். அந்த டேட்டா டைப்ஸ் என்னென்னலாம் இருக்கு? உதாரணத்துக்கு நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு ஏஜை வந்து டேட்டாவா நீங்க எடுக்கிறீங்கன்னா, அதோட டேட்டா டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர். இதே நீங்க வந்து ஒரு பாயிண்டிங் நம்பர்ல எடுத்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த டேட்டா டைப்ஸ்க்கு என்ன மெமரி அலோகேஷன் நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி சிக்கான பெஸ்ட் எடிட்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன எடிட்டர் இதில் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா தேவ் C++ அப்படிங்கிறது. ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளோட ப்ரௌசர்ல தேவ் C++ டவுன்லோட் விண்டோஸ் 10 அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க் நீங்கள் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிட்டு இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த EXE ஃபைல் நம்மளோட டவுன்லோட்ஸில் சேவ் ஆயிருக்கும். சி ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறதுக்கு தேவ் C++ அப்படிங்கிற எடிட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த EXE நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டவுன்லோட்ஸில் அது சேவ் ஆயிருக்கும். அண்ட் இந்த டவுன்லோட்ஸை டபுள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பின்னாடி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தென் நீங்கள் வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் அப்படிங்கிற பட்டன் வர வரைக்கும் கிளிக் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் தேவ் C++ஓட ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவ் C++ஓட ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் விசிபிளாக தெரியும். இதில் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ நார்மல் ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபைல் மெனுக்குள்ளே போயிட்டு நியூ சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து Ctrl+N கொடுக்கணும். ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+N கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும்போது அன்டைட்டில்டு அப்படின்னு தான் மெசேஜ் கொடுக்கும். ஸோ இந்த அன்டைட்டில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அகெயின் ஃபைலுக்கு போயிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபைலை வந்து ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறதுனால ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் .c அப்படிங்கிற நேமில் என்னோட டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சி ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி வந்து ஒரு சி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு லைப்ரரி ஃபைல்ஸ் நம்ம கொடுக்கணும். #include stdio.h then int main. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த கோடிங் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். printf ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம எபிசோடில் பார்த்துருக்கோம். print ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் printf. ஸோ இதில் நான் ஜஸ்ட் வந்து வெல்கம் டு கோடிங் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் 0 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கோடிங்கான டெக்ஸ்டையும் இதில் கொடுத்தாச்சு. ஸோ தென் இப்போ நம்ம ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதிலே வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு கம்பைல் அண்ட் ரன் இது ரெண்டுமே பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கம்பைலுக்கு F9 கிளிக் பண்ணணும். நம்மளோட கீபேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ்னே இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் வந்து F9 கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பைல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 by 1 லைன் பை லைன் ஏதாவது வந்து எரர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் கம்பைலரோட வேலை. அண்ட் ரன் அப்படிங்கிறது உங்கள் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறது. F11 கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைலும் நடக்கும், அதே சமயத்தில் ரன் அப்படிங்கிற ஆப்ஷனும் நடக்கும். ஸோ கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கோடிங் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த வெல்கம் டு கோடிங் வேர்ல்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ பண்ண பேசிக் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம்க்கான ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்டா டைப்ஸ். லெட்ஸ் வி டாக் அபவுட் டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன டைப்பில் வரப்போகுது, அதோட மெமரி சைஸ் என்ன அப்படிங்கிறத தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்ட், ஃப்ளோட், கேரக்டர், ஸ்ட்ரிங், டபுள், அன்சைன்டு இன்ட். இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 bytes ஸ்பேசஸ் தான் வந்து எடுத்துக்கும். தென் ஃப்ளோட் அப்படின்னு இருக்கு.
இன்ட்டுக்கும் ஃப்ளோட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ ஒரு டேட்டா வந்து நீங்க 10 அப்படின்னு சொல்லக்கூடிய முழு நம்பரா நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அதை இன்டிஜர்ல குடுக்கலாம். பாயிண்டிங் நம்பர்ஸ் அதாவது 4.8, 6.7 இந்த மாதிரி நீங்க குடுக்குறது வந்து ஃப்ளோட் அப்படின்னு குடுக்கலாம். ஒரே ஒரு லெட்டர் நீங்க டினோட் பண்றீங்க அப்படின்னா, தட் இஸ் கன்சிடர் அஸ் கேரக்டர். இதே நீங்க வந்து குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். அப்போ ஒரு பர்ட்டிகுலர் வேர்ட் வந்து நீங்க ஸ்ட்ரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹலோ வேர்ல்ட் இது வந்து ஸ்ட்ரிங். ஃப்ளோட்டை நீங்க 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது தான் டபுள். ஸோ ஃப்ளோட் 4 பைட்ஸ்னா டபுள் வந்து 8 பைட்ஸ். இந்த மாதிரி வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இன்டீஜர் பாருங்க. இன்டீஜர்ல வந்து பாத்தீங்கன்னா பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த இன்டீஜரை டினோட் பண்றதுக்கான ஃபார்மட் ஸ்பெசிஃபையரும் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்டீஜருக்கு பாருங்க 2 பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட் பைட்ஸ் எதுக்கு அப்படின்னா கேரக்டருக்கும் சைன்டு கேரக்டருக்கும் தான். ஸோ கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு லெட்டர். அந்த ஒரு லெட்டரை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு 1 அப்படிங்கிற பைட் வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் வந்து %c. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்து ஃபார்மட் ஸ்பெசிஃபையரா இருக்கும். இந்த இன்டீஜருக்கு மட்டும் இன்னொரு பேர் டெசிமல். அதனால %d-யும் யூஸ் பண்ணலாம், %i அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளோட்டுக்கு 4 பைட்ஸ், டபுளுக்கு 8 பைட்ஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா f அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. தென் ஷார்ட் இன்ட், அன்சைன்டு இன்ட், லாங் இன்ட் இந்த மாதிரி வந்து இன்டீஜர்லே நிறைய டைப்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க வந்து இந்த டைப்ஸ் மாற மாற அதோட பைட்ஸும் மாறும், ஃபார்மட் ஸ்பெசிஃபையரும் மாறும். பேசிக்கா ஒரு 4 பார்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்டீஜர்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, கேரக்டர், டபுள், ஸ்ட்ரிங். ஸோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கான ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இங்க a = 10 அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு நம்பர் வரப்போது அந்த நம்பர் இன்டிஜர் டேட்டா டைப்பை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை ஒரு வேரியபிள்ல நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளோட நேம் தான் a. அண்ட் அடுத்து பாருங்க, cன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிள் வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்பை சேர்ந்தது. அதோட வேல்யூ 4.89. டபுள். இப்போ கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டரை சேவ் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி txtன்னு வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்தா போதும். இதே மல்டிபிள் கேரக்டர்ஸ் நீங்க பண்றப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஒன்று ஆட் பண்ணணும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படிங்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிராக்கெட்ஸ் எல்லாத்தையுமே அரே மாதிரி சேவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படிதான் நீங்க ஒரு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு சி ப்ரோக்ராமிங்ல கோடிங்ஸ் கொடுக்கணும். ஸோ இதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் விஎஸ் கோட்ல மேக் பண்ணலாமா? டேட்டா டைப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இப்போ வந்து ஒரு கோடிங் ஒன்று ரைட் பண்ண போறோம். ஸோ ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக்கா எந்த ஒரு சி ப்ரோக்ராமிங் நீங்க எழுதினாலும் லைப்ரரி ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கணும், மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கணும், ரிட்டர்ன் 0 இருக்கணும். இதுக்கப்புறம் தான் நீங்க கோடிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு டைட்டில் ஆட் பண்ணலாம். என்ன டைட்டில் அப்படின்னா அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ டைட்டில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டிக்ளரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ 2 நம்பர் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து டெசிமல் நம்பர்ஸ் தான். ஸோ இன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட்ல ஏயோட வேல்யூ வந்து 23 அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துட்டு பியோட வேல்யூ வந்து 45 அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் கொடுக்குறப்ப கமா யூஸ் பண்ணி அடுத்தடுத்து நீங்க நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ மூணாவதா ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா c = 67 அப்படிங்கிறத கமா கொடுத்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். லாஸ்டா மட்டும் செமிகோலன் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் எகெயின் பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் அடிஷன் வேல்யூ அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா கண்டிப்பா வரக்கூடிய நம்பரும் இன்டீஜர் டேட்டா டைப்ல தான் வரும். ஸோ அதை டினோட் பண்றதுக்காக ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் ஆட் பண்ணிக்கிறோம். இன்டீஜருக்கான ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இங்க நான் %d அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடிஷன் வேல்யூ இல்லைன்னா அடிஷன் ரிசல்ட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செப்பரேஷன் சிம்பிளான கமா சிம்பிள் கொடுக்குறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் தனியா வரணும். இதுக்கு பக்கத்துல நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ வந்து ஆன்சர்ஸ்ல வரணும். அதாவது அடிஷன் வேல்யூ கோலன் இது ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ வந்து ரிசல்ட்டா வரணும். ஸோ அந்த ஃபார்மேட்ல வரணுங்கிறது தான் இந்த பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கோம். இந்த செப்பரேஷன் மார்க்குக்கு அப்புறமா
ஜஸ்ட் a plus b மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். ஸோ ஏயோட வேல்யூ 23 அண்ட் பியோட வேல்யூ 45, இது ரெண்டும் ஆட் ஆகி வரக்கூடிய ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மெனுல எக்ஸிக்யூட்ல போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ ப்ரோக்ராம் ரன் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர்ஸ் பாருங்க. நம்ம கொடுத்த டைட்டில் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், அடிஷன் வேல்யூ கோலனுக்கு அப்புறமா நம்ம a பிளஸ் பின்னு கொடுத்தோம். அது ரெண்டும் ஆட் பண்ண வேல்யூ 68, அது நமக்கு இங்க ஷோ ஆகுது. ஸோ பேசிக்கா டேட்டா டைப்ஸ்னா என்ன, அது என்ன மெமரி லொகேஷன்ஸ் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டோம். அண்ட் அதே மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமும் அடிஷன் ப்ரோக்ராமும் பார்த்தாச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம சி ப்ரோக்ராமிங்ல டேட்டா டைப்னா என்ன, அந்த டேட்டா டைப்ஸ் எவ்வளோ மெமரி அலோகேஷன்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல உங்களை பத்தின டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ட்ரி டீம் கால் பேக் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு டெவலப்பர் ஆகலாம். தேங்க்யூ கைஸ்.